ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் சிபிஐ வந்து எப்படி பூஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஏதோ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஏதோ ப்ராசஸிங் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்லோவாக வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. நீங்கள் எக்ஸல் வேர்டு ஏதோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்லோவாக ப்ராசஸிங் இருந்துச்சுன்னா, எந்த வித சாஃப்ட்வேரும் இல்லாமல் உங்கள் ரேம் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணாமல் எப்படி வந்து ஃபாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து 2 மெத்தட் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, உங்கள் கீபோர்டில் வந்து விண்டோஸ் 6 வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு எம்எஸ் கான்ஃபிக்னு டைப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு இந்த பூட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு இந்த நம்பர் ஆஃப் ப்ராசஸர் இருக்குல்ல, இதை ஜஸ்ட்டு டிக் பண்ண உடனே இந்த ஏரோ வந்து எனேபிள் ஆயிரும். இந்த ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் ஆப்ஷன் 4 இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு ஓகே, இப்போ அப்ளை, இப்போ ஓகே. நான் ரீஸ்டார்ட் வந்து செகண்ட் மெத்தட் முடிச்ச வாட்டி ஃபைனலாக கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ செகண்ட் மெத்தட் வந்துட்டு சர்ச்சில் போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் டைப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, டேட்டா கலெக்டர் செட், இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ வந்து கிளிக் பண்ணிடும். இதில் வந்துட்டு இந்த யூசர் டிஃபைன்ஸ் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த உடனே இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். நம்ம தான் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். உங்கள் மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு இந்த டேட்டா கலெக்டர் செட்டுன்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு நேம் கொடுத்துருங்க. நான் வந்துட்டு சிபியூ ஃபாஸ்டர்னு கொடுக்குறேன். இதில் கீழே வந்துட்டு இந்த கிரியேட் மேனுவலி அட்வான்ஸ் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு, இதில் வந்துட்டு ஒரு 2 டிக் மட்டும் பண்ணுங்கள். இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கவுண்டர், இதில் வந்து சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் 2 டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு. இப்போ வந்துட்டு ஆட், இதில் வந்துட்டு செலக்ட் கண்ட்ரோல் ஃப்ரம் கம்ப்யூட்டரில் போயிட்டு ப்ராசஸரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ப்ராசஸர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த இங்கே இருக்குது. ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. விட்டுட்டு கீழே வந்துட்டு இந்த 0 1 2 3 இருக்குல்ல, இந்த 3யை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடை கொடுத்தோன்னே இங்கே வந்து வரணும். ஆட் கவுண்டரில் கொடுத்த வாட்டி இங்கே 3 வந்து வந்துருச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்துட்டு இந்த சாம்பிள் இன்ட்ரோவில் வந்துட்டு 144 கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு. இதில் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரிக்கு நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்லை. இப்போ ஃபினிஷ். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பாருங்கள். சர்வீஸ் வந்து ஸ்டாப்பில் தான் இருக்கும். நம்ம வந்து மேனுவலாக நம்ம தான் வந்து எனேபிள் பண்ணணும். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சர்வீஸ் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டை விட உங்கள் சிஸ்டம் வந்து டபுள் மடங்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பழைய நிலைமைக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, சர்ச்சில் போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு இதில் போயிட்டு இந்த டேட்டா கலெக்டர் செட் இருக்குல்ல, யூசர் டிஃபைன்ஸில் இந்த சிபியூங்கிறத நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்களே. சப்போஸ் இது வேண்டான்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த சிபியூ டிஃபைனரில் போயிட்டு கீழே வந்து இந்த சிபியூ ஃபாஸ்ட் இருக்குல்ல, ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துருங்க. இப்போ டெலிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பழைய நிலைமைக்கு வந்து சிபியூ வந்துருச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் வந்துட்டு விண்டோஸ் ஆரம்பிச்சுட்டு எம்எஸ் கான்ஃபிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதேமாதிரி பூஸ்ட்டில் போயிட்டு அட்வான்ஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு இதில் ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். சப்போஸ் பழைய நிலைமைக்கு உங்களுக்கு வேணும்னா இந்த ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ அப்ளை, ஓகே. இப்போ சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட் என்ன செட்டிங் உங்கள் சிஸ்டத்தில் இருந்ததோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் 2 விஷயம் தெரிஞ்சுக்கனால தான் நான் மறுபடியும் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.